இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு South India's #1 travel brand. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. GT Holidays, India's #1 travel brand, வழங்கும் actor Suri meet and greet. Special thanks to Prozone Mall, கோயம்புத்தூர். இறைவனோட ஆசீர்வாதம் இவங்களுடைய வரவேற்பு தான் என்னை அடுத்தடுத்து மாற்றிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் காமெடியனாக இருந்தது ஓகே, பட் கதை நான் நினச்சி பார்க்கல. பட் வெற்றிமாறன் சார் அவர்னால தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். இந்த ஃபோட்டோக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குண்ணே? இதுதான் உண்மையாக என்னோட ஃபேமிலி. இது எங்கள் அப்பா, நாங்கள் அண்ணன் தம்பிக்கு 6 பேர். ராஜ்கிரண் சாரோட இன்னொரு வருஷன் மாதிரி தான் இருப்பார் எங்கள் அப்பா. 6 பேர்த்தை உட்கார வச்சு டீ கடைக்கு போவார். தயவு செய்து அண்ணன் இந்த மாதிரி சினிமாவுக்கு போய் எங்கேயாவது இப்போ முதல்ல வீட்டை விட்டு போனால் போதும்னு நினச்சாங்க. அவ்வளோதான். ஏன்டா நம்ம அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் ஊரில். அந்த டைமில் அந்த லைட் மேன் டெக்னீஷியன் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு எப்படி நான் கார்டு வாங்கினீங்க? எனக்கு சட்டை எடுக்கவே காசு இல்லையா, நான் எங்கிட்ட கார்டு எடுக்க முடியும்? நேற்று ஒரு மாதிரி எனக்கே எமோஷனலாக இருந்துச்சு. மதுரையில் ஒரு இடத்துல கர்டவுன் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் காரில் இருந்து பார்த்தேன். எனக்கு இப்படித்தானே நான் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னோட போஸ்ட்டே ஒரு இடத்துல ஒட்டுறாரு அப்படின்றப்ப 4 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு ஆஃபீஸுக்கு அலைவோம். பார்க்குறதுல சினிமா கம்பெனி வாய்ப்பு கிடைக்கும்னு வச்சு அந்த ஃபோட்டோவை கொடுத்துருவோம். கொடுத்து காலியானதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க, ஐயோ மணிரத்ன சார் ஆஃபீஸில் நாளைக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் அப்படின்வாங்க. சங்கர் சார் ஆஃபீஸில் நாளைக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்வாங்க. அதுக்கு ஃபோட்டோ இருக்காது. சில படம் சும்மா இருக்கிறதுல ஆஃபீஸ்லாம் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நாலுமே திருப்பி போயிருக்கும். போய் அந்த ஆஃபீஸில் ஃபோட்டோ கொடுங்கலாம் கேட்டிருக்கேன். ஸ்மோக் போடுற ஒரு சீனில் வந்து தட்டி விட்டீங்க, அந்த இடத்துல பெரிய கலாட்டாவாயிடுச்சு. அது பொன்மனம் சொல்லிட்டு நடிகர் பிரபு சார் படம். இந்த சாங்ஸ் எடுக்கிறப்ப ஸ்பைட் எடுக்கிறப்ப பின்னாடி ஸ்மோக் மாதிரி நிறையா போகும். கேமராமேன் ஆக்ஷன் சொன்ன உடனே எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ கட் சொல்லிட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் போக பத்தலன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 2 ரவுண்டு போச்சுருக்காங்க. அப்போ இதை தூக்கிட்டு ஓடின்னு பாருங்க, வலிக்கு விழுந்து இந்த நெருப்பில் என் மேலேயே கொட்டிருச்சு. உடனே பிரபு சார் பார்த்தாரு, அங்கே என்ன கூட்டமாக இருக்குனாங்க. இல்லை சார், புதுசு இந்த பையன் உள்ள ஸ்மோக் போடுற பையன், நெருப்பெல்லாம் மேலே கொட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு, ஓ அப்படியா, படைப்பாளியா அப்படின்றாரு. பார்த்துட்டு போயிட்டாரு. இந்த படத்தில் கருடன் படத்தில் சசியன் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சோம் எல்லாருமே. ஏன்டா அந்த படம் பார்க்குறப்ப உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சசிகுமாரனை தவிர அந்த இடத்துல வேறு யார் இருந்தாலும் கருடன் கண்டிப்பாக. இது இன்னும் விடுதலையை பார்க்காத சூரிய அதில் பார்க்கலாம் கண்டிப்பாக. வரார் அப்படின்னு ஒரு 10 பேர் கை தட்டினாங்க. சூரிய பார்த்தாங்க, ஒரு 1000 பேர் கை தட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கு உங்களுடைய அந்த வளர்ச்சி. தம்பிகளை எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஆனால் கோயம்புத்தூர்னாலே கொஞ்சம் பாசம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும்ண்ணே. கண்டிப்பாக தம்பி, அவங்க பாசத்தில் அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த விசில் அடிக்கிற அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சவுண்டு பத்தலையா? சத்தமா, இன்னும் சத்தமா. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பொதுவாகவே வந்து சொல்லுவாங்க, அந்த ஒரு இரும்பு ஒரு வாளா மாறுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல கதைகள் இருக்கும். அதை போட்டு அடிச்சு துவைச்சு அந்த ஹீட்டெல்லாம் ஏற்றி அப்போதான் அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தி வாளாவே மாறும். அந்த மாதிரி தானே உங்களோட வாழ்க்கையும். உங்கள் வாழ்க்கையை சுற்றி பார்த்தா என்ன அடி என்ன மிதி, அதுக்குன்னு ஒரு ட்ரெயின் ஆகி ஒவ்வொன்றுமே ஒரு லெசனாக மாறிட்டே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மாறி இன்னைக்கு எங்கள் முன்னாடி நடிகர் சூர்யா இருக்கீங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. தேங்க்யூ. அந்த கதையே பெரிய கதை. அப்போ நீங்கள் நடிகனாகி ஒரு கதை கேட்குறீங்கள, அதை விட பெரிய கதை நீங்கள் நடிகனான கதை தான். அதை வச்சு நிறைய பேர் இங்கே வந்து பயோபிக்கே எடுக்கலான்னு பேசிட்டு இருக்காங்க. வெல்கம் டு த ஷோ. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். கோயம்புத்தூர் கனெக்ட் பற்றி பேச போகிறோம். கருடன் பற்றி நிறையா பேசலாம். உங்களுடைய அந்த சினிமா வாழ்க்கை பற்றி பேசலாம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஆஃபீஸ்க்கு அன்னைக்கு வந்தேனே, வந்தப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அந்த ஃபோட்டோலேருந்தே கதையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேண்ணே. அந்த ஃபோட்டோ பார்த்தலாம். ஓகே தம்பி, பார்க்கலாம். இந்த ஃபோட்டோக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குண்ணே? இதுதான் உண்மையாக என்னோட ஃபேமிலி. இது எங்கள் அப்பா, நாங்கள் அண்ணன் தம்பிக்கு 6 பேர். கேர்ள்ஸ் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா எங்களை இப்படி தான் தூக்கிட்டு டீ கடைக்கு போகிறப்ப இப்படி தான் தூக்கிட்டு போவார் எங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக.
ராஜ்கிரண் சாரோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் இருப்பார் எங்கள் அப்பா. 6 பேர்த்தை உட்கார வச்சு டீ கடைக்கு போவார். ஸோ அதோட யாபமாக தான் இந்த ஃபோட்டோ இருக்குது. ஆனால் அப்பா உண்மையிலே ராஜ்கிரண் மாதிரியான ஆமாம் தம்பி. அடியிலையுமா, அடி மிதி அந்த மாதிரி விஷயங்கள்லையுமா? கண்டிப்பாக தம்பி. பசங்க அப்பா அப்படின்றப்ப கண்டிப்பாக அப்பா ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், அப்பா அடிச்சிருப்பாங்க. எல்லா அப்பா பசங்களுக்கும் உள்ளதான் தம்பி நமக்கும். ஆனால் சினிமா வரதுக்கு முன்னாடி உங்கள் கதை வந்து கோயம்புத்தூர் பக்கமும் திருப்பூர் பக்கமும் வந்துட்டு போனதா ஒரு கதை இருக்கே, உண்மையா? ஆமாம், நான் திருப்பூரில் தான் வேலை செஞ்சுருக்கேன். ஒரு 17 வயசில் நான் திருப்பூரில் பனியன் கம்பெனியில் வேலை செஞ்சேன். பல்லடம் ரோடு தமிழ்நாடு தேட்டர் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், பல்லடம் ரோட்டில். அங்கே தான் நான் கியூரிங்கில் வேலை செஞ்சேன். ஒரு 6-7 வருஷம் நான் வேலை செஞ்சுருக்கேன் அங்கே. இந்த திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் ஒரு விஷயம் இருக்குல்ல, ட்ராவல் இருக்குல்ல. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. எந்த விஷயம் உங்களை வந்து இல்லைடா நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, சினிமா தான் உனக்கான இடம் அப்படின்னு எதுவும் உங்களை இழுத்துட்டு போச்சுன்னா? சினிமா ஆசையை தூண்டினது, என்னை கூட்டிகிட்டு வந்தது என்னோட நண்பன் ஒருத்தர் வெற்றி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பாரதி ராஜாஸோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் முன்னாடி சினிமாவுக்கு வந்துட்டார். வந்து இருந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக நிறைய கஷ்டமான காலங்களை அனுபவிச்சார். அதுக்கப்புறம் திருப்பி மதுரைக்கு வந்துட்டு திருப்பி சென்னைக்கு வர்றப்ப என்னை அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார். இந்த சினிமாவை அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சார். எல்லாருமே சொல்லுவாங்க வீட்டில் சினிமா பார்க்க அனுப்புறதே பெரிய விஷயம்வாங்க. படங்கள்லாம் அந்த டைமில் வந்து போய் படி போ, வேற ஏதாவது வேலையாக இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் எப்படி ஒத்துக்கிட்டு சினிமான்னு சொன்னா தானே போனால் போதும்னு நினச்சாங்க, அவ்வளோதான். தயவு செய்து அண்ணன் இந்த மாதிரி சினிமாவுக்கு போய் எங்கேயாவது இப்போ முதல்ல இந்த ஊரை விட்டு போயிரு, வீட்டை விட்டு போயிருன்னு சொன்னாங்க. ஏன்டா நம்ம அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் ஊரில். வழக்கமாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்கண்ணே, இந்த சினிமாலாம் பார்த்துருக்கோம். பஸ்ஸில் கனவோட கிளம்பி வரும்போது தூங்கும்போது ஒரு கனவு வரும். அது வந்து சினிமா சார்ந்த ஒரு கனவாகவே இருக்கும். தூங்குனா பெரிய ஸ்டாரு, டக்குன்னு முழிச்சா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அப்படி இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கனவு இருந்திருக்கானே? பஸ்ஸில் உட்காந்தோன்னே எனக்கு வந்த கனவு மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை. சென்னை ஆமாம், என்னோட கனவு அதான். ஏன்டா அப்போ வந்து அங்கே ஒரு 1000 ரூபா, 700 ரூபா, 800 ரூபா, ஆமாம் 900 ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் மதுரையில். எப்படியாவது மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்கிடும்ல சென்னையில். அப்படி தான் வந்து ஓகே. ஆனால் இங்கே வந்து அது எப்படி மாறுச்சு? இல்லை, இங்கே வந்து சினிமா ஏன்னா நான் வந்தது சினிமாவில் வந்து ஒரு நாளைக்கு வந்து நடிக்கணும் அப்படின்னு அப்போ இது இல்லை. சினிமாவில் ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம்னு என்னோட ஃப்ரெண்டு சொன்னாப்புல. அங்கே ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம். ஆமாம், சாப்பாடு போட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம். சாப்பாடில் மட்டன் சிக்கன் பயங்கரமாக இருக்குது சினிமா சாப்பாடு, 500 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே கணக்கு பண்ணேன், ரைட்டு ஓகே சம்பாரிச்சிடலாம் அங்கே போனேன் அப்படின்னு தோணுச்சு. கிளம்பி வந்துட்டேன். ஆனால் நீங்கள் சந்தித்த முதல் பிரச்சனை, சினிமான்னு தேடி வந்துட்டீங்க, பஸ் இறங்கினோடனே தங்குற இடம் வேணும், சாப்பாடு வேணும், அந்த மாதிரி பல சிக்கல் இருந்திருக்கும்ல. அது என்னண்ணே ஃபஸ்ட்டு சிக்கல்? தங்குற இடம் பிரச்சனை இல்லை. ஏன்டா ஒரு 1500 ரூபா என்னமோ நான் கொண்டு வந்து என் ஃப்ரெண்டு ஒரு 1500 ரூபா டேரக்டர், இன்னொரு கேமராமேனு 3 பேரோட காசை போட்டு ஒரு ரூம் எடுத்துட்டான். ஆல்ரெடி அவன் அட்வான்ஸ் கொடுத்துட்டான். அங்கே இருக்க மதுரையில் இருக்கலையே அங்கே பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆமாம், அது அப்புறம் போக அதுவும் பழகிருச்சு. இப்போது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வடபழனி இல்லை இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் நிற்கும்போது அங்கே ஒரு டீ கடை இருக்கும். அவர் தான் அக்கௌண்ட் ஆரம்பிப்பார். என் பேரில் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கா? முதல் ஒரு நடிகரோ இல்லை வந்து ஒரு இயக்குனரோ நீங்கள் அந்த இடத்துல சந்திச்சது உண்டா? ஆமாம், ஏவிஎம் ஸ்டுடியோ ஆப்போசிட்டு கெங்கப்பா தெருவுண்டு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி மக்கள் டீ கடைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் எனக்கு சினிமா டெக்னீஷியன் பழக்கம் கிடச்சாங்க. அங்கே தான் எனக்கு ஒரு ஆர்ட் டைரக்டர் அங்கே தான் பழக்கம் கிடச்சாரு. சினிமா டெக்னீஷியன் வேலை செய்கிற செட்டர் ஸ்டண்டு, வணக்கம்டா தம்பி, செட்டர் ஸ்டண்டு, இப்படி ஆர்டி பாடின ஒர்க் பண்ண விடுங்க. இப்படி எல்லாருமே எனக்கு அங்கே தான் பழக்கம் கிடச்சாங்க. ஒரு நண்பர் விஜய்ன்னு சொல்லிட்டு அவர் கோயம்புத்தூர் இருக்காரு, என் நண்பர். இப்படி நிறையா பேர் அங்கே தான் பழக்கம் கிடச்சாங்க. இப்போ நடிகனாக நாங்கள் உங்களை பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போனால் டெக்னீஷியனாக நிறையா இருந்திருக்கீங்க, லைட் மேனாக இருந்திருக்கீங்க, அவ்வளோ உயரத்துலாம் ஏறி லைட்டு கட்டியிருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. விடுதலையில் டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. நான் குறிப்பாக அவங்கள்ட்ட பேசும்போது 100-150 அடியில் ஏறி லைட்டு கட்டினவங்களாம் நான் பேசினேண்ணா. அங்கே லைட் கட்டுறவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துச்சா? கண்டிப்பாக எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு. வந்துச்சுல நான் அவங்ககிட்டலாம் போய் நின்று நான் பேசிக்கிட்டு இருப்பேன் நான். ஆமாம், ஏன்டா அது சினிமாவிலையாவது மினிமம் ஒரு 70 அடி, ஒரு 60 அடி இல்லை 70 அடி சில நேரங்களில் அந்த கோடை அது ஸ்டூடியோக்குள்ளே அந்த ஃப்ளோருக்குள்ளே கோடாவில் ஏறி லைட் கட்டுவாங்க. ஆனால் விடுதலை படம் உண்மைக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்டா சினிமா டெக்னீஷியன்ஸு அவங்களால ஒர்க் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே போய் ஒரு மரம் 100 அடி ஹைட்டில் இருக்கும். அந்த மரத்துக்கு மேலே அந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ லைட் பண்ணணும், ரொம்ப கஷ்டம். அதில் இருக்க அவ்வளோ பூச்சிகள், அவ்வளோ பாம்புகள் இருக்குது, அவ்வளோ பூச்சிகள் இருக்கிற காட்டுக்குள்ளே. அப்போ லோக்கல் ஆட்கள், திண்டுக்கல்லேருந்து லோக்கல் ஆட்கள் வந்து அந்த தம்பிக்கு தான் மேலே ஏறுவானுங்க. அவங்க இப்படி ஏறப்போ இப்படி நமக்கு அவளுக்கு உருவம் முழுசாக தெரியும். போ ரொம்ப குட்டி பையன், ஒரு 5 வயசு பையன் மேலே இருக்கிற மாதிரி தெரியும். அந்த பசங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினாங்க. அதனால் எனக்கு அது எல்லாமே என்னால் கனெக்ட் பண்ணிக்கிற முடிஞ்சிச்சு என் லைஃப்பை.
சினிமாவில் இப்போ வரைக்குமே ஒரு விஷயம் இருக்குண்ணே, அந்த கார்டு யூனியன் கார்டு ஒன்று வாங்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அது வாங்குறதுக்கே ஒரு செலவு பண்ணணும், அப்போ தான் அந்த கார்டு கிடைக்கும்லாம் சொல்லுவாங்க. அந்த டைமில் அந்த லைட் மேன் டெக்னீஷியன் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு எப்படி நான் கார்டு வாங்குனீங்க? கார்டு வாங்குனீங்களா? எனக்கு சட்டை எடுக்கவே காசு இல்லையா, நான் எங்கிட்ட கார்டு எடுக்க முடியும்? போடுறது கூட சட்டை இருக்காது, ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு தான் போய்கிட்டே இருப்போம். கார்டெல்லாம் எடுக்க முடியாது. நான் அப்பண்டிஸை சினிமாவில் சில இதுக்கெலாம் இருக்குது, அப்பண்டிஸை பின்னாடி வந்து வேலை செய்யலாம், தெரியாமல் வேலை செய்யணும். திடீர்னு யூனியன்லேருந்து ரைடு வருவாங்க, அப்படியே எஸ்கேப்பே ஓடி போயிடுவேன். ஓடி போய் பின்னாடி போய் அந்த ஃப்ளோர் பக்கத்தே உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிருவேன். அந்த நம்மளை கூட்டிகிட்டு போனவங்க சொல்லிடுவாங்க, அந்த யூனியன்லேருந்து ரைடு வந்திருக்காங்க, செக்கிங்க்கு வந்திருக்காங்க, அவங்க வந்துட்டு போகிற வரைக்கும் நீ போயிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. போய் மறைஞ்சு உட்காந்துருப்பேன். சில நேரங்கள் பார்த்தோன்னா அந்த ஷூட்டிங் சாப்பாடு பிரேக் டேத்தில் வந்துடுவாங்க. அப்போ என்னை வழக்கம் போது போய் என்னை ஒழிஞ்சுக்கிற சொல்லுவாங்க. ஒழிஞ்சுக்கிருவேன். ஆனால் வந்தவங்க போக மாட்டாங்க, வந்தவங்க சாப்பிட்டு தான் போக மாட்டாங்க, அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ஆசையாக இருக்கும், ஐயோ சாப்பாடு காலியாக போகுது. அப்பப்போ எட்டி என் ஓனரை பார்ப்பேன், வராத அங்கேயே உட்காந்துக்கு சாப்பாடு காலியாக போகுது ட்ரிப்பில். என் பிரச்சனை எனக்கு நீங்கள் அங்கே அண்டா லாஸ்ட்டு கரண்ட் அண்டாவை தட்ட ஐயோ சாப்பாடு போகுதே இந்த மாதிரிக்கு மறைஞ்சிக்கிறீங்க. அதில் இதெல்லாம் நிறைய அனுபவம் இருக்குது. அப்புறம் போய் இந்த மாதிரி கார்டெல்லாம் எடுக்க முடியாது, நம்ம பொழைச்சி போயிட்டு போராண்டு விட்டுருவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ண தப்பை விட நாம் பண்ணாத தப்புக்கு தான் நிறைய திட்டு வாங்குவோம். அது இப்போ நீங்கள் டெக்னீஷியனாக இருக்கீங்க, தெரியாமல் அந்த சைடு அப்படி நடந்திருப்பீங்க, அப்போ வந்து அந்த டேரக்டர் காண்டாகி திட்டுவார். அந்த மாதிரி சம்பவம் ஏதாவது நடந்திருக்காங்க? சினிமாவில் எல்லா சூழலுமே, எல்லா ஆஃபீஸ்லையுமே, எல்லா இடத்துலையுமே யாராவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஆனால் தப்பு பண்ணவனை விட்டுட்டு தப்பு பண்ணாங்க போய் திட்டுவாங்க. அது அந்த நேரத்தில் அவங்க சூழல் பாவம். ஒன்று தப்பு பண்ண நமக்கு மேலே சீனியராக இருப்பாங்க, நம்ம பதில் பேச முடியாமல் இருந்திருக்கோம். அந்த நேரத்தில் பாவம், அவங்க பண்ண தப்புக்கு நம்ம திட்டு வாங்கியிருப்போம். அந்த மாதிரி எனக்கு நிறையா நடந்திருக்கு. ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்கிறேன். எனக்கு என்றெண்டும் காதல், விஜய் சார் படம் என்றெண்டும் காதல். அந்த படத்தில் நான் அந்த ஃபோட்டோ டெக்னீஷியன்ஸ் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 100 அந்த பெரிய லைட் ஆஃபீஸர்ஸ் யூனியன் சினிமாவில் இந்த எலக்ட்ரிஷியன் ஃபோட்டோ ஃப்ளட்டுண்டா இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி வீட்டுக்கு ஒரு பெட்ரூமில், அந்த பெட்ரூமில் சின்ன லைட் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கங்கே சின்ன லைட்டு முட்டை பல்ப்பு. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்கிறது. அப்போ எங்கள் முதலாளி ஒருத்தர் இருந்தார், அவர் நல்ல லென்த் சீன் விஜய் சார் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய சீன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் சைலண்ட்டில் இருக்குது. கரெக்டாக அந்த சீன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு 6-7 டேக்கு போகும். ஃபைனல் டேக்கு நல்ல டேக்கு வரப்பில் அந்த சுவிட்சில் என் கண்ட்ரோலில் இருக்கும். எங்கள் முதலாளி வந்தார், இந்த சுவிட்சை என் தேவையில்லாமல் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டார். ஆஃப் பண்ண சாப்பிட்டு போயிட்டுருக்கு, லைட் ஆஃப் ஆயிடுச்சு. பயங்கரமான டென்ஷன், பூரா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டேரக்டர்கிட்ட எல்லாமே அந்த மெயின் பாக்ஸுக்கிட்ட வந்துட்டாங்க, சுவிட்ச் பாக்ஸ்கிட்ட. யாரை அனுப்பிச்சு என்ன வார்த்தைன்னு செம்ம டென்ஷன் இருக்காங்க. டக்குன்னு எங்கள் முதலாளியில் டக்குன்னு திரும்பி, டேய் அறிவில்லை உனக்கு, ஏன்டா இது பண்ணிவிட்டு என்னைய பார்த்துட்டு, அண்ணே நான் எங்கண்ணே அப்படின்ட்டு, டே என்னை காப்பாற்றுற பேசாமல் அப்படியே எதுவும் சொல்லாடா, டேய் பார்த்து பண்ணக்கூடாதா சார்னா. அப்போ எல்லாம் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்டணுன்னு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ திட்டிட்டு போயிட்டாங்க. போனால் இவர் கொஞ்சம் கூட அறிவியல் உனக்கு, இப்படி தான் பண்ணலாமாண்டாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே எதிர்த்து பேசவே இல்லை. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை பேசினேன், அண்ணே என்னடா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அண்ணே அப்படின்னு விரட்டி விட்டார். முடிஞ்சு வேலை அவ்வளோ. என்னை விரட்டி விட்டு அடுத்து இன்னொரு ஓனர்கிட்ட போயிருக்கேன். இந்த மாதிரி நிறையா திட்டு வாங்கியிருக்கேன். என்னென்ன மாதிரியான வேலைகள்? இப்போ நீங்கள் லைட் மேன் அந்த சொன்னீங்க, வேறு என்னென்னலாம் நடந்திருக்குண்ணே ஹீரோவாக இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீன்? தலைவா நிறையா வேலை பார்த்துருக்கேன். என்ன வேலைன்னு என்னால் சொல்ல முடியலை, அவ்வளோ வேலை இருக்குது. எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வந்த உடனே லாரி கிளீனர் வேலைன்னு கூப்பிட்டாங்க. சரின்னு போயிட்டு இந்த அடியாறு கூவத்தில் இறக்கி விட்டாங்க. அது அந்த டிப்பர் லாரி சாக்கடை அல்றது, அது எனக்கு தெரியல. சரி ஓகே, நான் கிளீனர் வேலை கூப்பிட்டோன்னே டக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னேன், டே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஃபஸ்ட்டு வந்தோடனே கிளீனர் வேலை தான் பார்த்தாரு. சாரி அவர் கண்டக்டராக இருந்தார். அந்த மாதிரி தான் உனக்கு இது வந்து நீ கிளீனர் நினைக்காது, கண்டக்டர் மாதிரி ஒரு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுங்க. சரின்ட்டு போயிட்டேன். முத நாள் வந்து அந்த பில்டிங்கை இடிஞ்ச செவர் அதெல்லாம் அள்ளுனாங்க, அது ஓகே. அதுக்கப்புறம் எங்கெங்கேருந்து ஃபோன் வருது, ஆர்டர் வருது, அங்கேருந்து இந்த டிப்பர் லாரி போயிடும். இப்போ பார்த்தா அடையாருக்கு ஓரமாக ஒரு கூவம் சாக்கடை, அதுக்கு கூட்டி போயிட்டாங்க. சரி லாரி நிற்கிறது கொக்கி தானே அள்ள போகுது அப்படின்னு நான் நினச்சேன். அது உள்ளே போயிட்டு கீழே இறங்கிப்போ உள்ளே வாடு. இவ்வளோக்கு சாக்கடை, வேறு வழியே இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணே என்னென்ன என்னை சாக்கில் இறக்கி விட்டேங்கண்டே, டேய் போடா நேரத்தில் நான் இவ்வளோக்கு நின்றுடா உள்ள, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்டா. ஐயோ அந்த மாதிரி சாக்கடையில் இருக்கேன். அப்புறம் பெயிண்டிங் வேலை, சென்னையில் எல்லா இடத்துலையும் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஆமாம், அது பெயிண்டிங் அடிக்காத இடமே இல்லை. இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனமாக இருக்கிற பெரிய கடை, ஜவுளி கடைகள்லேருந்து சென்னையில் எல்லா இடத்துலையும் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். வேறு நிறையா இருக்குது. அப்புறம் போஸ்ட் ஒட்டியிருக்கேன், அங்கங்கே எல்லா இடத்துலையும் போஸ்ட் ஒட்டியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு போஸ்டர் நிறைய பேர், எங்கள் படம் வருது, எங்கள் அண்ணனோட படம் வருது அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஒட்டுறாங்கண்ணே. இல்லை உண்மைக்கே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. நேற்று ஒரு மாதிரி எனக்கே எமோஷனலாக இருந்துச்சு. மதுரையில் ஒரு இடத்துல கர்டவுன் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க.
நான் காரில் இருந்து பார்த்தேன், எனக்கு இப்படித்தானே நான் போஸ்ட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி என்னோட போஸ்ட்டே ஒரு இடத்துல ஒருத்தர் ஒட்டுறார் அப்படின்றப்ப உண்மைக்கு அது இவங்க தான், வேறு யாருமே இல்லை எனக்கு. அது அப்புறம் இந்த வால் பெயிண்டிங் எடுத்து வாலில் முக்கியமான கட்சி தலைவர்கள்லாம் எழுதுவாங்களே, இவங்க வருக வருக அப்படின்லாம் எழுதுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அவுட்லைன் போட்டு போயிடுவாங்க. நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன். நிறைய வேலை தலைவா. ஆமாம், ஆட்டோ ஓட்டியிருக்கேன், போயிட்டே இருக்கலாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். கல்யாண வேலைக்கு போய் கல்யாண வேலைக்குன்னு இந்த டெக்கரேட் பொண்ணு மாப்பிள்ள அந்த ஸ்டேஜ் செட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு லைட் போடுறது, அப்போ அந்த ஃப்ளவர்ஸ் பூவில் ஒட்டுறது. ஆமாம், அது வேலை செஞ்சுருக்கேன். அந்த டைமில் ஆடிஷனை வச்சு நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க. இப்பயும் அதே மாதிரி இருக்குது, ஆனால் இப்போ மாதிரி அப்போ இல்லை. அப்போ வந்து கூப்பிட்டு நீங்கள் ஒரு 10,000 ரூபா கொடுங்க உங்களை ஹீரோ ஆக்கிறேன் அப்படின்வாங்க. ஒரு 1,00,000 ரூபா கொடுங்களேன், நீங்களே ப்ரொடியூசர் ஆகிருங்க, நீங்களே நடிக்கலை அப்படின்னு சொல்லி பல பேர் உங்களை மூலியமாக தான் ப்ரொடியூசரே ஆளான்லாம் வருவாங்க. ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? அட்டன் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் தானே. ஆமாம். அது எப்படி இருக்குண்ணே அந்த ஆடிஷன்லாம்? இல்லை, அது சில படம் பெரிய பெரிய டேரக்டர் படத்துலாம் போகிறப்ப அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எப்படின்னா ஒரு 200 பேர் 300 பேர் ஒரு ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அன்றைக்கி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சொல்லியிருப்பாங்க, 300 பேர்கிட்ட நிற்பாங்க. அதில் கரெக்டாக ஒரு 10 பேர் ஃபோட்டோ தான் வாங்குவாங்க. மிச்ச பேருக்கு கிடைக்காது. அது மேக்ஸிமம் எல்லாமே ஃபோட்டோ கொடுப்பாங்க. நான் அப்படி இல்லை, நான் போய் நடித்து காட்டுவேன். நானும் என் ஃப்ரெண்ட் 2 மணி இருக்கேன், எங்கே போனாலும் ஃபோட்டோ கொடுக்குறோம், ஆனால் நடித்து காட்டுறோம். என்னென்னா அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை வாங்கி பத்திரமா வைப்பாங்க. சில பேர் வாங்கிட்டு சரி வேறு அப்புறம் வேறு என்ன தெரியும்ட்டு அந்த கார்டை அந்த ஃபோட்டோ வாங்கி சீட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சில பேர் தான் அப்படி வச்சுருப்பாங்க. சிலர் நம்ம முன்னாடி ஃபோட்டோ வாங்கி தூக்கி போட்டுருவாங்க. அப்போ ஃபோட்டோ தானே. இன்றைக்கி மொபைல் இருக்குது, டிக்டாக்கு எதோ வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு தம்பி நினச்சாண்டா, ஒரு தங்கச்சி நினச்சாங்கன்னா, அவங்க டேலண்ட் அவங்க செல்லில் படம் பிடிச்சி வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா உலகம் பூரா போகுது. அது யார் பார்த்தாலும் உடனே அவங்கள கூப்பிடுங்கன்றாங்க. அன்றைக்கி அது கிடையாது. அன்றைக்கி சாப்பிட்றதுக்கே காசு இருக்காது. இதில் ஒரு ஃபோட்டோ போய் ஒரு ஃபோட்டோகிராஃபரை பார்த்து அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ பிரிண்ட் வந்து 4 ரூபா என்னமோ 5 ரூபா. அது ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு ஆஃபீஸுக்கு அலைவோம். பார்க்குறதெல்லாம் சினிமா கம்பெனி வாய்ப்பு கிடைக்கும்னு வச்சு அந்த ஃபோட்டோவை கொடுத்துருவோம். கொடுத்து காலியானதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, ஐயோ மணிரத்ன சார் ஆஃபீஸில் நாளைக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ரா அப்படின்வாங்க. சங்கர் சார் ஆஃபீஸில் நாளைக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்வாங்க. அதுக்கு ஃபோட்டோ இருக்காது. ஐயோ சில படம் சும்மா இருக்கிறதில்ல ஆஃபீஸ்லாம் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நானும் திருப்பி போயிருக்கேன். போய் அந்த ஆஃபீஸில் ஃபோட்டோ கொடுங்கலாம் கேட்டிருக்கேன். ஏப்போ உனக்கு வாய்ப்பு வேணாமா, வாய்ப்பு கொடுக்குறான்னு நீங்கள் ஃபோட்டோ வச்சுக்கோங்க, இல்லாட்டா நான் சங்கர் சார் ஆஃபீஸ் கொடுக்க போகிறேன் அப்படிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் சில ஆஃபீஸ் ஓப்பனாக சொல்லப்போனால் 110 கம்பெனி உப்புமா கம்பெனியாக இருக்கேன். சொல்கிறேன்னா உண்மை அதுதான். ஆமாம், அதெல்லாம் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி தம்பி நம்மளை பார்த்தோன்னே அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, எப்படி கரெக்டாக இருப்பாப்லையில் அந்த ரோல் தம்பி கொடுத்துடலாமா, சரி சூப்பர் தம்பி நல்லா ஓடுவீங்களா, ஓடுவேன் சார். எப்பா நான் அந்த ரோல் இருக்குல்ல, அந்த ரோல் மெயின் ரோல் 3ஆவது ரோல் இருக்குல்ல, அதை அவர் கொடுத்துடலாம். சரியா தம்பி என்ன ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலி எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். எங்களுக்கு தெரியும் அவன் என்ன தோரணையில் கேட்குறான்ட்டு. என் ஃப்ரெண்டு தான் சொல்லுவாப்புல, சார் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார், சுற்றி வச்சு பேச ஸ்ட்ரைட்டாக வரேன் சார். ஆமாம், எங்கள் மாமா மலேசியா இருக்காரு சார், 5 லட்ச ரூபா மட்டும் கொடுத்துறேன் சார், அவ்வளோதான் சார் என்னால் முடியும். அவங்க ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்படியா தம்பி ஆமாம் சார் மாமா மலேசியாவில் இருக்கிற 5 லட்ச ரூபா மட்டும் தரேன் சார். அப்படியே துண்டாக தூக்கிட்டு போயிடுவாங்க அவரை. இங்கே ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நடந்துட்டு அவர் தூக்கிட்டு ரூமுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவரை அப்படி பாதுகாப்பாங்க. சரி ஓகே கார்த்தி நான் சொன்னேன்ல அந்த ரோலு அது வேண்டாம், அது கூட ஃபஸ்ட் ஹாப்பில் மட்டும்தான் வருது, செகண்ட் ஹாப்பில் எந்த வரைக்கும் அந்த ஹீரோ கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி அவரை போட்டிருக்கு அப்படின்வாங்க. அவரை வச்சு நாங்கள் டெய்லி போகிறது, டெய்லி அவங்ககிட்ட நாங்கள் சாப்பாடு வாங்கிடுவோம். நாங்களே சாப்பிடலாம்னு தெரியும். அவங்ககிட்ட நாங்கள் சாப்பிட்டு ஒரு வாரம் பயணிப்போம். ஒரு வாரத்துக்கு கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். அப்படி என் ஃப்ரெண்டு சொல்லுவாப்புல, சார் அந்த மலேசியா என் மாமா சொன்னேன், ஆமாம் சார் அவர் இறந்து போயிட்டார் சார், சாரி சார். ஒரு வாரமாக அவங்ககிட்ட சாப்பிட்டுட்டு தெரிகிறது. ஸோ இந்த மாதிரி சில தப்பான ஆட்களாக இருக்காங்க. அது எல்லாரும் அப்படி கிடையாது. வாய்ப்பு தேடுறவங்க வந்து கரெக்டாக ஆட்களை பார்த்து போகணும். சும்மா எல்லாமே டேரக்டர் எல்லாமே சினிமா தான் எடுக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு ஏமாந்துட்டு எல்லாத்தையும் குறை சொல்லக்கூடாது. அது இருக்காங்க, அது எல்லா தொழிலுமே இருக்குது இல்லையா. அது சினிமா தொழில் தான் இல்லை, எந்த இடத்துக்கு போனாலும் 100ல் 10 பேர் அதை தப்பாக பயன்படுத்துறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அது நாம் தான் கரெக்டாக கவனமாக போகணும். ஒரு கலாட்டா ஒன்று பண்ணீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னா, ஆடிஷன் போன இடத்துல பயங்கரமான ஒரு கலாட்டா ஒன்று நடந்துச்சு. அவங்க வந்து செலக்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னோன்னே ஒரு இல்லை அவங்க எங்களை செலக்ட் பண்ண மாட்டிட்டாங்க. நான் நடிச்சு காமிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நடிச்சு காட்டுறேன், என் ஃப்ரெண்டு நடிச்சு காட்டுறேன், செலக்ட் பண்ணல. அசிஸ்டன்ட் டேரக்டர் நடிக்க சொன்னாங்க. அப்போ டேரக்டர் வந்தார், அவங்க முன்னாடி நடிச்சு காட்டு புரிஞ்சு போச்சு, இவங்க நமக்கு செலக்ட் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் டேரக்டர் வந்தார், அவரை பார்த்தேன், சார் ஒரு 2 நிமிஷம் டைம் சார் நடிச்சு காட்டுறோம்னு சொல்லி. சரி ஓகே நடிங்கன்றாங்க. நடிச்சு காட்டுறோமா நடிச்சு காட்டி அங்கே இருக்க டேபிள் ஃபேனு கீனு எல்லாத்தையும் இழுத்து உடச்சி பக்கத்துக்கு டேபிளில் தள்ளி விட்டு டேரக்டரை கீழே தள்ளி விட்டு ஒரு உண்டுலன்னு பண்ணிட்டோம்.
வேணுக்கிண்டே தான் பண்ணணும். ஏன்டா இவங்க கண்டிப்பாக படம் எடுக்க மாட்டாங்க தெரியும் எங்களுக்கு. உள்ளே அடித்து எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிட்டேன். ஏன்னா தூக்கி ஓரமாக உட்கார ஏன்னா எல்லாத்தையும் உடச்சி போட்டு இல்லை சார் நல்லா நடிப்பேன் சார்ண்டாங்க. கொன்னே அப்படியும் ஓடி போயிரு, இந்த பக்கமே வராது. இந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ஒன்று கேள்விப்பட்டேன். ஒரு ஸ்மோக் போடுற ஒரு சீனில் வந்து தட்டி விட்டீங்க, அந்த இடத்துல பெரிய கலாட்டாவாயிடுச்சு பிரபு சாரோட படத்தில். அது பொன்மனம்னு சொல்லிட்டு நடிகர் பிரபு சார் படம் பொன்மனம். சுறா படம் எடுத்த இயக்குனர் தான் அந்த டேரக்டரு. அதில் வந்து நான் செட்டஸ்ட் அப்புறம் புதுசு அப்பண்டிச்சு. அப்போ அந்த சாங்கில் ஃபுல்லாக ஷூட்டிங்கில் சாங் எடுப்பாங்க இல்லையா, ஒரு 40 கேர்ள்ஸ் 40 பாய்ஸ் அந்த குரூப் டான்சர்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்ப இந்த செட்டஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்மோக் மாதிரி போகும். அந்த சாங்ஸ் எடுக்கிறப்ப ஸ்பைட் எடுக்கிறப்ப பின்னாடி ஸ்மோக் மாதிரி நிறையா போகும். அதில் இந்த தட்டில் ஃபுல்லாக நெருப்பை எடுத்துக்கிட்டு போய் அந்த அந்த நெருப்பில் கொஞ்சம் சாம்பிராணி போட்டோம்னா போதும். அவர் சுற்றுறோம்னா ஃபுல்லாக புகையாக இருக்கும். அந்த புகையை ஃபுல்லாக போட்டு விட்டு அது கொஞ்சம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இப்போ ஷார்ட் ரெடின்னு சொல்லுவாங்க. அது பேக் ட்ராப் நல்லாயிருக்கும். அப்போ ஊட்டியில் மழை வேறு பெய்யுது, ரெடி 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 சாங் ரெடி 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 அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் ஆக்ஷன் சொன்ன உடனே எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ கட் சொல்லிட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் போக பத்தலன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 2 ரவுண்டு போக சொன்னாங்க. அப்போ இதை தூக்கிட்டு ஓடின்னு பாருங்க, வலிக்கு விழுந்து இந்த நெருப்பில் என் மேலேயோ கொட்டிருச்சு. மொத்த நெருப்பு என் மேலேயோ கொட்டிருச்சு. அப்படியே அதில் சூடு தாங்க முடியாமல் அப்போ எல்லாம் ஓடியா இந்த டக்கு டக்கு அணைச்சிட்டாங்க, ஆஃப் பண்ணிட்டாங்க. இது ஃபயரில் ஆகலை, நெருப்புல என் மேலே கொட்டிருச்சு. உடனே பிரபு சார் பார்த்தாரு, அங்கே என்ன கூட்டமாக இருக்குனாங்க. இல்லை சார் புதுசு இந்த பையன், சும்மா உள்ள ஸ்மோக் போடுற பையன், நெருப்பெல்லாம் மேலே கொட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா படைப்பாளியா அப்படின்றாரு. ஏன்னா இப்போ படைப்பாளி டைம் யூனியன் பிரிஞ்சு இன்னொரு இருக்குது. ஒன்று போயிட்டாரு ஓகேன்னு. அப்புறம் திருப்பி சாப்பிட வரப்போ நான் அப்படி ஓரமாக குளிரில் நின்றுக்கிட்டே இருந்தேன், பார்த்துட்டு போயிட்டாரு. மறுநாள் பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு 300 பேத்துக்கு சொட்ரு பிரபு சார் எல்லாத்துக்கும் சொட்ரு கொடுத்துட்டாரு. ரொம்ப குளிரில் இருக்காங்க, என்னை கூப்பிட்டு ரொம்ப கவனமாக வேலை செய்யணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சொட்ரு கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு நிகழ்வு. அதில் தான் ஃபஸ்ட் டைமாக எனக்கு சினிமாவில் ஸ்க்ரீனில் செட்டஸ்ட்டு சூர்யாண்டு பேர் வரும். அந்த படத்தில் எண்டில் சூர்யாண்டு, அப்போ சூர்யான்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஏன்னா நான் தளபதி படத்தை பார்த்துட்டு ரஜினி சார் பேரை வச்சு சூர்யாண்டு. ஸோ அதுக்காக இது அப்போ அந்த படத்தில் பேர் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்க்ரீனில் என் பேர் பார்த்தது அதுதான், பொன்மனம். சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஆடிஷன் போனீங்களா? அந்த மாதிரி ஏமாத்தாமல் அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றினார் ஒரு டேரக்டர். காதல் காதல் படத்தில் பாலாஜி சக்திவேல் சார், நீங்கள் காதல் படம் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் பார்த்துக்கன்னு தெரியாது. அதில் அந்த பாத்ரூமில் பொட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொட்டு எடுக்கிற கேட்டுறாரு. ஆமாம், உடம்புல என்ன வச்சு குளிச்சுட்டு இருப்பேன். அந்த டேட் சார்கிட்ட போய்ட்டு பாலாஜி சக்திவேல் சார் அவர்கிட்ட போய்ட்டு நான் நடிச்சு காட்டினேன். ரொம்ப நல்லா நடிக்கிறேன் அந்த பையன், எந்த ஒரு மதுரை அப்படின்னாரு. சரி வெயிட் பண்ணு, படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்ப வா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன், அவர் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ விடுதலையிலேருந்தே சூர்யா அவருடைய அவதாரம் வந்து ரொம்ப பெருசாக மாறிட்டே வருது. டக்கு டக்குன்னு பார்த்தா இவர் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஹியூமரான ஒரு ஃபேஸாக இருந்துச்சு. இவர் வந்து ஒரு காமெடிக்குன்னு அழகான ஒரு ஃபேஸாக இருந்துச்சு. கட் பண்ணால் விடுதலை பாகம் 2, கருடன், கொட்டுக்காளி இப்படின்னு சொல்லி ரொம்ப டெரராக மாறிட்டே வரீங்களோ? இதில் இறைவனோட ஆசீர்வாதம், இவங்களுடைய வரவேற்பு தான் என்னை அடுத்தடுத்து மாற்றிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் உண்மை. நான் காமெடியனாக இருந்தது ஓகே, பட் கதை நான் நினச்சி பார்க்கல. பட் வெற்றிமாறன் சார் அவர்னால தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் அமௌண்ட்டு வரவே வராது, சாரி நான் கொடுக்கல, பார்த்துக்கோங்க. மைக்கு ஒர்க் ஆகலை. ஓகே தேங்க்யூ, ஒர்க் ஆகுது. அதான் நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. வெற்றிமாறன் மூலமாக அந்த வந்துச்சு. விடுதலை எல்லாத்துக்கும் என்னை ஒரு எதிர்பார்க்காத ஒரு சூர்யா பார்த்தீங்க அதில். தேங்க்யூ தம்பி, உங்களுடைய சவுண்டுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எனர்ஜியாக இருக்குது. அதுக்கப்புறம் கருடன், கண்டிப்பாக இது இன்னும் விடுதலையை பார்க்காத சூர்யா இதில் பார்க்கலாம். கண்டிப்பாக வேறு ஒரு பரிமாணத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கூடவே சசிகுமார் சார் கூட நடிச்சிருக்கீங்க. அவர் எவ்வளோ படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, அவருடைய நடிப்பு எல்லாம் நம்ம எவ்வளோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். சசிகுமார் சார் கூட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா? சசியனே நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா ஹீரோவுக்கு முன்னாடி போய் காமெடியாக நான் வளர்ந்து வர்றதுக்கு எனக்கு நிறையா ஒரு சப்போர்ட்டாக சசிகுமாரன் எனக்கு இருந்திருக்காரு. அவர் படங்கள் நிறையா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. இந்த படத்தில் கருடன் படத்தில் சசியனை இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சோம் எல்லாருமே. ஏன்டா அந்த படம் பார்க்குறப்ப உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சசிகுமாரனை தவிர அந்த இடத்துல வேறு யார் இருந்தாலும் ஃபுல்ஃபில் ஆகிருக்காது. உண்மை. அவர் என்ன அவர்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு தயக்கம், எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அப்போ டேரக்டர்ஸாக நாங்கள் எல்லாம் பேசிட்டே இருந்தோம். சரி ஓகே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சசியன்கிட்ட கேட்டோம். கண்டிப்பாக அவர் பண்ணுறேன்ட்டாரு.
ஓகே நான் கதையை கேட்குறேன்னாரு. கதையை கேட்டு அவர் ரொம்ப பிடிச்சி ஒத்துக்கிட்டாரு. சசிகுமார் கமிட்டாக இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மைக்கு அந்த படம் அந்த கதை தன்னை தகுதியான ஒரு ஆளாக அந்த கதைக்கு தேவையான ஒரு ஆளாக அது தேர்ந்தெடுத்துச்சு நாங்கள் நினைக்கிறோம். இந்த படத்துக்கான மிகப்பெரிய ஒரு பெரிய மரியாதையாக இருந்துச்சு சசியனை உள்ளே வந்ததுனால. அதுக்கப்புறம் எனக்கு எப்பயும் போல சசியன் கூட நடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அவர் கூட காமெடி பண்ணப்போ எப்படி ஒரு இது இருக்குமோ அந்த ரிலேஷன்ஷிப்பே எனக்கு இதுக்குள்ளே இருந்துச்சு. பட் சசியனை நடித்த இந்த படத்துக்கு பெரிய பலம். ஒரு ஹீரோவை பக்கத்தில் உட்கார வச்சு நான் டியூன் போட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் சார் வந்து உட்காந்துருக்காரு. என்ன சார் போடலாமாண்டாரு. எனக்கு கண்ணு கலங்கிச்சு, ஒரு மாதிரி நிறைவாயிருச்சு. ஐயோ நான் உண்மைக்கு நான் இந்த எல்லாரும் இருக்காங்கன்றக்காக நான் இதை சொல்லலை. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த படம் வந்தப்போ கண்டிப்பாக சொல்லுவீங்க. யுவன் பிரித்து மேய்ஞ்சிட்டார், பின்னி எடுத்துட்டாரு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.